பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். விஷ்ணு விஷால் சார், என்ன ட்ரெய்லர், அட்டகாசமான ஒரு ட்ரெய்லர் கொடுத்து கலக்கி இருக்கீங்க. 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸும் பார்க்கலாம். அவ்வளோ ஜாலியாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெய்லர். கண்டிப்பாக விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்னாலே வெற்றி படங்கள் தான். அந்த வெற்றி படங்கள் வரிசையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் காத்திருக்கு ஜூலை 11 அன்னைக்கு. கிருஷ்ணா என்னுடைய நண்பர், அவர் டைரக்டராக இந்த படம் மூலமாக அறிமுகம் ஆகும்போது சந்தோஷமாக இருக்குது. கிருஷ்ணா, மிகப்பெரிய வெற்றி. நான் வந்து ரொம்ப ரசித்தேன் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும், பாடல்களும் சரி, அந்த மேக்கிங்கும் சரி, பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே பிரமாதப்படுத்துறீங்க கிருஷ்ணா. ஒரு நல்ல கதை உங்களுக்கு நான் சொன்னீங்க, ஓப்பனாக சொன்னார் சார், கம்ப்ளீட்டாக விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் ரெடியாக வச்சுருந்தாங்க சார். பக்கா பவுண்ட் ஸ்கிரிப்டோட எப்படி கேஸ்ட் அண்ட் க்ரூ எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பராக வச்சுருந்தாரு. என் வேலை வந்து அதை அப்படியே உள்வாங்கி ப்ராப்பராக ஒரு படமாக கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லும்போது, விஷ்ணு சார் கங்க்ராட்ஸ், சூப்பர். அதுக்காக தான் நிறைய கதை கேட்டுகிட்டே இருக்கீங்க, யாருக்கு உடனே நடிக்க வைக்கலாம், நீங்கள் நடிக்கலாமா, உங்கள் தம்பி நடிக்கலாமா அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ முதல்ல நீங்கள் சொன்ன கதை. நீங்களும் உங்கள் பெரியப்பா பற்றியும், உங்கள் அப்பா பற்றியும், உங்கள் பெரியப்பா பையன், உங்கள் தம்பி பற்றியும் சொன்னது வந்து அற்புதமான ஒரு கதை. இதை வந்து ஒரு சினிமாவை எடுக்கலாம், அவ்வளோ அற்புதமான ஒரு கதை சொன்னீங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு பெரியப்பா, இப்படி ஒரு தம்பி, ஒரு பெரியப்பா வந்து தன் தம்பியை படிக்க வைக்கிறதுக்காக அவளுடைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறதும், இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அவருடைய பையனை வந்து ஹீரோவாக மாற்றணும், அதை இந்த படம் மூலமாக லான்ச் பண்ண நினைக்கிறதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஃபேமிலி. அருமையான வளர்ப்பு சார். வாழ்த்துக்கள் விஷ்ணு விஷால் அப்பாவுக்கும் அவருடைய பெரியப்பாவுக்கும் வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு குடும்பம் அமைகிறது ரொம்ப ரேர். அண்ணன் தம்பி மத்தியில் இந்த அன்பு, நான் சொல்றது பெரியவங்க சொல்றேன், இப்போ அதே அன்பு அடுத்த ஜென்ரேஷன்லையும் தொடர்றதெல்லாம் வந்து கனவு தான். நிறைய ஃபேமிலியில இதெல்லாம் இல்லை. நான் வந்து என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்துருக்கேன், எங்கள் அண்ணன் தம்பி மத்தியிலேயே அந்த அன்பெல்லாம் இல்லாமல், தம்பி எதுக்கு சினிமா போய் ஏதோ செலிபிரிட்டி ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே ஒதுக்கே விட்டாங்க எங்கள் வீட்டில். அதாவது எக்கேடு கெட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எந்த ஆதரவுமே இல்லாமல் நான் தனியாக வந்து போராடும் போது வீட்டில் நான் வந்து என் மனைவி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இங்கே யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெளி உலகத்தில் யாரும் இருக்கணும் அவசியம் இல்லை, நம்ம அண்ணன் தம்பி இல்லையே, நம்ம அண்ணன் தம்பி எனக்கு எமோஷனலாக ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லைனாலும் எமோஷனலாக சப்போர்ட் பண்ணி தம்பி விழும்போது கொஞ்சம் கரம் கொடுத்து அவனை தூக்கி வளர்க்கணும். அவனுக்கு வந்து நான் இருக்கேன்டா, கவலைப்படாத, நீ ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு எமோஷனலாக சொல்கிறதுக்கு எனக்கு அண்ணனுக்கு இல்லையே நினைப்பேன். அண்ணனுக்கு 3 பேர் இருக்காங்க, ஆனால் 3 பேர் எனக்கு இல்லை எமோஷனலான்றதுக்காக நான் அந்த எமோஷன் ஆகிட்டேன். இதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறது வந்து விஷ்ணு விஷால், யூ ஆர் ராக்கிங் ஆஸ் அ அண்ணன், ஆஸ் அ ஹீரோ, ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ ஃபிலிம் என்ன சொல்றது கிரியேட்டர், யூ ஆர் ரியலி ரியலி ராக்கிங். தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சக்சஸ் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ லாஸ்ட் 2-3 வருஷமா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பழைய பாடல், பழைய ஏதாவது ஒரு பாடலுடைய சூப்பர் ஹிட் பாடலோட சேர்ந்து உங்க படம் வந்ததுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் தான். எக்ஸாம்பிள் நான் சொல்லதுக்கு உங்களுக்கு தெரியும், லியோல ஆரம்பிச்சு ஓ கருப்பாயி அப்படின்னு ஒரு பாட்டு, அது பிறகு குட் பேட் அக்லியில பாத்தீங்கன்னா கண்ணாபண்ணா 4-5 சாங் எல்லாம் யூஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு பழைய பாடல் மலையர் மம்பட்டியான் பாடல் யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இந்த படத்துக்கு டைட்டிலே வந்து எல்லோரும் ரசிக்கிற ஒரு டைட்டில், ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபின்னு அந்த பாட்டை வச்சு நீங்க ஆரம்பிச்சதே இந்த படத்துக்கு ஒரு வெற்றி தான். ஜென் மார்ட்டினுடைய பாடல்கள் அவ்வளோ சூப்பரா இருக்கு, அவ்வளோ சூப்பரா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு பாடலுமே, பர்டிகுலர்லி சித்ஸ்ரீராம் சாங் கேட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ அற்புதமான பாடல்கள். இந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. ஹீரோ கரும் ருத்ரா எங்க இருந்தாலும் ரொம்ப சூப்பரா, அதாவது தம்பின்னு சொல்ல முடியாத அந்த ஈக்குவலா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. சின்ன அதை ஷேவ் பண்ண உடனே நான் கேட்டு இந்த கிருஷ்ணா கிட்ட, யார் இந்த பையன் அப்படின்னா, அவர் தான் சார். இதே அது ரொம்ப சின்ன பையனா இருக்காரு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது, சார் அவருக்கு ஒரு லுக் வந்துடுது, ஷேவ் பண்ணி ஒரு சின்ன பையனா வந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லுக் வந்துடுதுன்னாரு. ருத்ரா, யூ காட் ஆல் த சார்ம் ஃபார் அ ஹீரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கிரேட் டெபியூ. you're going to make it a big way. தமிழ் சினிமாவுக்கு இன்னைக்கு நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுது. அந்த ஹீரோக்கள் ஒருத்தர உங்களை வார்ம் வெல்கம் பண்றோம். மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க போறீங்க. அண்ட் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆல்ரெடி எப்போ படத்தை பார்த்துட்டு ஆல்ரெடி பல பேர் ரோமியோ பிக்சர்ஸ்ல ஆரம்பிச்சு நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் இந்த படத்தை வந்து வாங்கிட்டாங்களோ, ஆல்ரெடி ஆன் த டேபிள் வந்து விஷ்ணு விஷால் ஆல்ரெடி பெரிய ப்ராஃபிட்ல இருக்காரு அப்படி சொல்லிடலாம். அதனால வந்து பயம் இல்லை, எவ்வளவு பெரிய வெற்றி அடைய போகுது அதை தான் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கோம். பாக்ஸ் ஆஃபீஸ்ல எவ்வளவு பெரிய வெற்றி, அதுதானே சார் விஷ்ணு எதிர்பார்க்கிறோம். டேபிள்லயே ப்ராஃபிட், அவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். துரை வந்து ஒரு கோ ப்ரொடியூசராகவும் கிரியேட்டிவா எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க துரை. இந்த விஷ்ணு விஷால் ஸ்டுடியோ இவ்வளவு பெரிய சக்சஸ் எல்லாம் வருதுன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசா இருக்கு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சித்து சீனிவாஸ் என்னுடைய
துபாய் ஃப்ரெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த ப்ரொமோஷன்லாம் கூடவே இருக்கிறது பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. சித்து அடுத்த கட்டம் போனோம், இந்த படம் அவர் வெற்றி அடையும். மராட்டிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க மிதிலா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மிதிலா. நீங்க நல்ல தமிழ் அழகா பேசுறீங்கன்னு சொன்னாரு டைரக்டர். ஓகே, தமிழ் இன்னும் கத்துக்கல, ஆனா ரொம்ப அருமையா பேசுறீங்கன்னு சொன்னாரு. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். Hearty welcome to Tamil cinema, Mithila, and you will definitely make it big with all your charm and the beautiful on the screen. ஒரு அருமையான சினிமா 11th ஜூலை வருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஒரு சீரியஸான டோனோட நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் சினிமா வரும்போது இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் வரும்போது தமிழ் சினிமா பத்தி ஒரு மோசமான செய்திகளும் நீங்க பத்திரிகையில பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது இந்த நடிகர் அரெஸ்ட் ஆயிட்டாரு, அந்த நடிகர் அரெஸ்ட் ஆயிட்டாரு, ட்ரக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையா இந்த நேரத்தில் எல்லாருக்கும் சொல்றதுன்னா, சினிமால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொலைவு எல்லா பிலிம் மேக்கர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் கண்டிப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காட்சிகளையும் ட்ரக்ஸ் கண்டிப்பா வைக்கவே கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. அது எவ்வளவு தொலை வைக்கிறோமோ அது நியூ நார்மலா மாறி போச்சு. அதாவது ட்ரக் அடிக்கிறது தப்பே இல்லை, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தப்பே இல்லைன்ற ஒரு நியூ நார்மல் மென்டாலிட்டி யங் ஜெனரேஷன் மத்தியில் வந்ததுட்டு தான் இன்னைக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆச்சுன்னா போறோம், ட்ரக்ஸ்க்கு போற சிச்சுவேஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுல சினிமா சம்பந்தப்பட்ட யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஃப்ரண்ட் பேஜ் நியூஸா மாறி போகுது. அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கெட்ட பேர் உருவாக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ட்ரக் அடிப்பாங்க போல இருக்கு, எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க போல இருக்கு, கெட்ட ஒரு அபிப்பிராயம் வந்து இண்டஸ்ட்ரி மேல வந்துடுது. அது வராம இருக்கணும்னா அதுக்கு இண்டஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். பிலிம் மேக்கர்ஸ்க்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய சம்பந்தப்பட்ட நான் படங்களுக்கு இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சார் ட்ரக்ஸ் வேணாம் சார், சீனே வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி எல்லோருமே நம்ம ஒரு ரிசால்வ் எடுத்துக்கணும். ட்ரக்ஸ் நான் வைக்க மாட்டேன் என் படத்துல, ட்ரிங்க்ஸ் முடிஞ்ச வரையும் குறைச்சிருங்க, ஒரு டைம் பாஸா சின்னதா காமிச்சா போறோம். ஏன்னா இது நியூ நார்மலா மாறக்கூடாது. இளைஞர்கள் மத்தியில இது வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ட்ரக் அடிக்கிறதுன்ற ஒரு மனப்பான்மை நம்ம கொண்டு வந்தாகணும். அதுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லோருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் என்னுடைய கோரிக்கை. மிகப்பெரிய இயக்குநர்களும் மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் இதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணாதான், இல்லைன்னா ஃப்ரண்ட் பேஜ் நியூஸா மாறுறது நாளைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய சீர்கேட்டை உண்டாக்குறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த நேரத்தில் இதை இந்த சீரியஸான விஷயத்த சொல்லி, ஏன்னா திடீர்னு ஒரு ஷாக்கு பரபரப்பான நியூஸ் எல்லா யூடியூப் சேனல்ல இதே ஒரு டாக்கா போயிட்டு தமிழ் சினிமாவை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் தி கிரேட்டஸ்ட் ஹை இஸ் கிவிங் கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ், சூப்பர் டூப்பர் ஃபிலிம்ஸை கொடுத்து அந்த படங்கள் மூலமா நம்ம கிரேட்டஸ்ட் ஹை கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும், அந்த போதை கிடைக்கணும். அந்த போதை என்பது வெற்றி போதை. நல்ல படங்களை கொடுத்துருக்குறோன்ற அந்த வெற்றி போதையோட நம்ம ஜெயிக்கணும். அதுதான் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் கொண்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு போதை விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் அவருடைய தம்பி ருத்ரா அவர்களுக்கும் மிகப்பெரிய போதையா 11th ஜூலை கிடைக்கணும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்துக்களோட என்ன உரை வச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் தமிழ் கொஞ்சம் மலையாளம் ஆக்சென்டோட மிக்ஸ் ஆகிடும், அது மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக நான் ஆடியோ லான்ச்லாம் யூடியூப்ல மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபார் போத் ஆஃப் அஸ் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் that we are actually in an audio launch for a film in which our faces are also there. So thank you so much. நான் எல்லாருக்கும் I just want to thank some people like Krishna sir and Vishnu Vishal sir and Durai sir, all these guys for giving us the opportunity to be in a film like this. This is our first film also, or at least my first film. So thank you so much, Krishna sir, especially working with you was amazing. Like I'm a first timer and he gave so much room for experimentation, for just train me to like tell me how comedic beats work in the film. So it was very wonderful working with you. And like with Nivashini, Mithila and Rudra, இவங்க திஸ் நாங்க 4 பேர் ஒரு கேங் மாதிரி ஆயிட்டோம் இந்த ஷூட்டிங்ல. லைக் லிட்டரலி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணோம். தட்ஸ் வை தி ஃபிலிம் இஸ் சோ ஸ்பெஷல் அண்ட் வி ரியலி ஹேட் சோ மச் ஃபன் ஷூட்டிங் இட். எஸ்பெஷலி Rudra, I really hope you become a big star because he's so wonderful and he's so humble. And it was just a joy working with him because we used to talk 6-7 hours after shoot, sometimes before shoot, in between shots, and we actually became friends around this, including the same with Mithila and Nivashini. And thank you so much ellarkum. I hope you guys enjoy the film. I'll leave it to Nivashini now to few words. I have a mic. You can speak too. Okay, Welcome back. அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். என் பேர் நிவாஷினி, you can call me Niva. I think this film is very special to a lot of us because it's been a blessing. And Oho and then baby Krishna sir, thank you so much for choosing me to play Anjali. And I think it was a very beautiful script. The dialogues were very nice, and I enjoyed the film. Yena, it's a romantic entertainer. It's not a rom-com, but it's a romantic entertainer, which means that idala ellame irukum. You have your conflicts, you have romance, you have all this kind of fights. You learn so much from the film, and I am so sure that you're going to enjoy this in the theaters. So July 11th, Aniki, theaters la sandipom. Oh,
One more thing. I'm so sorry. Rudra's dad. Dad, I hope you're proud of your son. He's done a fantastic job. Thank you so much, everyone. First of all, congratulations to Rudra. I'm so happy and so proud to see you like this in a much before you became a star. நீங்க நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி I've seen you and your ups and downs. I think I've seen you in bits and pieces of your ups and downs. So to see you perform like an elder brother, I'm very, very proud of you. So I'm very happy and may this just be a small beginning to a very big career in Tamil cinema. Congratulations. I love you. And Vishnu, I can't see where you are. உங்களோட எனக்கு இருக்கிற ஜேர்னியில் மேக்ஸிமம் யூ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் அதர் தேன் யுவர் ஓன் கரியர் நீங்கள் மேக்ஸிமம் பேசியிருக்கிறது ருத்ரா பற்றி. ஐ நோ த எஃபர்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த ஒரு ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு தெரியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ, டு துரை அண்ட் டு ரோமியோ பிக்சர்ஸ். And Ramesh sir, I know you've backed Vishnu to the tilt. Adhe madri today you have one more person from your family. So I wish the entire family a grand day today. This is completely something that you will never forget in your life, Rudra. Remember this day. So congratulations, all the very best to the entire team. Krishna sir, long ago I worked with you in one project. அந்த ப்ராஜெக்டில் வந்து நான் உங்களோட அசோசியேட்டாக ஒரு ஆட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அப்சர்வ் யூ. என்னைக்கா ஒரு நாள் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் ஐம் அ ஃபேன் ஆஃப் யூர் ஒர்க் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ அந்த ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காக தான் அந்த ஒரு ப்ராஜெக்டில் உங்ககிட்ட அசோசியேட்டாக வந்து 2 நாள் வேலை பண்ணேன். And I observed a lot about how you went about it and your body language, everything. So someday I hope I get to work with you as a director actor. Congratulations for this film. I know first film as a director, feature film அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். So congratulations to you and your team. Thank you very much for this opportunity. எல்லாருக்கும் வணக்கம். ருத்ராக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ருத்ராவை பற்றி விஷ்ணு நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். அந்த 2 வானம் ஷூட்டிங்கில் மெயினாக சொன்னது என்னென்னா தம்பி எப்படியாவது கரெக்டாக லான்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பார். அது வந்து அதில் வந்து எப்பவுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பாக ஃபீல் பண்ணி அதை சொல்லிகிட்டே இருப்பார். அவர் குரல் அப்படி தெரியும் எனக்கு. அது இன்னைக்கு கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கிளிம்ஸும் சாங்ஸ் எல்லாமே எனக்கு முன்னாடியே கேட்டிருக்காரு. அதை தவிர அந்த கதையும் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ அது ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த கிளிம்ஸை நான் ஒரு 4 தடவை பார்த்துருப்பேன். இங்கேயும் பார்க்குறேன். முதல் தடவை பார்க்குற அதே ஃபீல் இப்பவும் இருக்குது எனக்கு. நான் ருத்ரத்தை அதான் சொன்னேன், எனக்கு பயங்கர எனர்ஜியாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அதாவது கதை தெரியறதுனால கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இது பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு ப்ரொடியூசராக விஷ்ணு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ருத்ராக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஜென் மார்ட்டின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு டீசர்லையும் சரி மியூசிக்காகவும் சரி சாங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேடைக்காக சொல்ல உண்மையாகவே அந்த சித்திராம் சார் பண்ண அந்த சாங் வந்து ருத்ராட்ட சொன்னேன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஹம்மிங் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது கொண்டே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் முக்கியமாக கிருஷ்ணா சாருடைய ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு சார். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே சொன்னேன் இது யார் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்போ தெரியல, நீங்கள் தான் தெரியல எனக்கு. இப்போ பார்க்கும்போது எனக்கு நீங்கள் பண்ண கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். கண்டிப்பாக பெரிய வெற்றியாகும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் விஷ்ணு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையான மனிதர். அவரோட ஆரம்ப கால படங்கள் 5 ஸ்டார், அறிந்த மரியாமலும், திருடா திருடி, சரவணா, இந்த இதெல்லாம் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பான்டனியஸாக ஆக்ட் பண்ணுவார், படப்படன்னு பேசுவார். இதில்
ஆரண்ய காண்டத்தில் கூட ஒரே ஒரு சீன் வந்து கலக்கிட்டு போயிருப்பார். அப்புறம் வந்து திடீர்னு கொஞ்ச நாள் சினிமாவில் அதிகமாக அவர் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமா விடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சொன்னால், இல்லை இவர் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டுக்கு போயிட்டாரு, அதில் கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ கூட நான் நம்பலை. நீ எந்த கிருஷ்ணாவை சொல்கிற, வேற கிருஷ்ணாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் தான் அப்படின்னு காமிச்சான். இப்படிப்பட்ட காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கவரா இப்படி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மாடர்ன் லவ்வில் ஒரு நல்ல எபிசோடு சூப்பராக பண்ணியிருந்தார். காதல் என்பது அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோடு, அது இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அவரே எனக்கு போட்டியாக வருவார் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா நான் தான் ருத்ரா வச்சு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறதா இருந்தேன். ஆக்சுவலாக அப்போது விஷ்ணு சார் வந்து எஃப்ஐஆர் பண்ணிக்கிட்டு இருந்தார். எஃப்ஐஆர் முடிச்சுட்டு கட்டாகுசி ஆரம்பிக்கிறதுக்கான ஒர்க்கில் இருந்தோம். அப்போ திடீர்னு கொரோனா வந்துருச்சு. லாக்டவுனில் நான் ஊருக்கு போயிட்டேன். லாக்டவுனில் நான் ஊரில் இருந்தப்போ இங்கே சார் விஷ்ணு சார் இருந்தார். 2 பேரும் ஃபோனில் பேசி ருத்ராவுக்காக ஒரு கதை ஒன்று உருவாக்கணும். கொரோனா எப்போ முடியும்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச உடனே இமிடியேட்டாக அந்த கதையை வச்சு ருத்ராவை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எஃப்ஐஆரை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் அதை முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கட்டா குஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஷ்ணு சார். ஆனால் கொரோனா முடியாமல் எடுத்துக்கிட்டே போணுச்சு, செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்னு. அப்போ எஃப்ஐஆர் முடிஞ்சிருச்சு. அப்புறம் முடிஞ்சதுனால நாங்கள் இம்மிடியேட்டாக கட்டா குஸ்தி ஆரம்பிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் வந்து அப்போது ருத்ரா படம் பண்ண முடியல. அப்புறம் ருத்ரா படம் வந்து இது மாதிரி கிருஷ்ணா பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. எந்த கிருஷ்ணான்னு கேட்டேன், அதே கிருஷ்ணா. இப்படி தான் அவர் எனக்கு போட்டியாக வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்படி ஒரு படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து முதல் பட ஹீரோவுக்கு இப்படி ஒரு படம் தான் அமையணும். நான் பண்ணுறது வேற ஒரு ஜானர், அதை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ருத்ரா மாதிரி ஒரு ஹீரோவுக்கு, யங் ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்து கரெக்டான படம். கிருஷ்ணா சார் ரொம்ப அழகாக, ரொம்ப இளமை துள்ளலோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஜென் மார்ட்டின் மியூசிக் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு, பாட்டெலாம் சூப்பராக இருக்குது. ஹரிஸ் டிஓபி விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ருத்ராவுக்கு அமைஞ்சு வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ருத்ராவுக்கு வந்து விஷ்ணு சார் மாதிரி ஒரு பிரதர் ப்ரொடியூசராகவும் அமைஞ்சது அவர் பண்ண பெரிய பாக்கியம். ஏன்னா விஷ்ணு சார் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் வேலநந்திரா விளக்கறேன். அதுலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மெனக்கெடுவார், என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரியும். படம் முடிஞ்சு போட்டு பார்த்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணால் கூட ஏதாவது குறையுது தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து ரீஷூட் போகலாம், செலவை பற்றி கவலை இல்லை, பண்ணிடுவோம், செஞ்சுருவோம், ஏதாவது பண்ணி படத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெடுவார். அந்த அளவுக்கு ஒரு பிளான் பண்ணுற ஒரு ப்ரொடியூசரு. எனக்குமே முதல் படத்துக்கு நான் கேட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக தான் கொடுத்தாரு. 2வது படத்துக்கும் அதிகமாக தான் கொடுத்தாரு. இப்போ 3வது படத்துக்கும் அதிகமாக தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி என்ன, அதை இங்கே ஐஸ்வரி சாரை சாட்சியாக வச்சு சொல்கிறேன். ருத்ரா வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ ஆகணும் அப்படின்னு வெறுமனே ஆசை மட்டும் படாமல் அதுக்கு தகுதியாக்கிக்க உழைச்சிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளுமே வந்து டான்ஸ் கிளாஸு, ஜிம்மு, அது இதுன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் அந்த வாரம் பார்த்த படங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆர்வமுள்ள ஆள் ருத்ரா. முருகதாஸ் சார்ட்ட அசிஸ்டண்டாக இடையில போய் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார், செஞ்சார். ருத்ரா முதல் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இப்போ மலையாளத்தில் வந்து நஸ்லின் காஃபூர் வந்து பிரேமலு இந்த இதெல்லாம் ஆலப்புழா ஜிம்கானெல்லாம் பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி தமிழ் சினிமாவில் ருத்ராவும் அடுத்தடுத்து நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி கலக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். First of all, congrats to Om sir, Ramesh sir and the entire family. This has been a dream of generations and a lot of effort has been behind it. So I've been a witness to it, so congrats. And next, Vishnu, like a lot of people here know, the majority of the times Vishnu would be either be talking about his films, his scripts or his brother's script. And I've seen him work on his brother's script more than his scripts, and the amount of effort and the backing that he has given as a producer, as a brother. Rudra, you have to be proud of him. You have to be. There have been times when I'm sure you would have been stressed, but trust me, he has always had your corner. So, an amazing brother and a great producer. So,
who has worked with Vishnu will know that for sure. Like there are two versions of Vishnu. There's one Vishnu actor and Vishnu producer. Vishnu actor is a dream to work with. Like the directors would know. Like no questions, comes, asks, does, however number of takes, anything. The Vishnu producer is somebody who's like much more critical and much more analyzing, but in a good sense. And he always supports whatever is needed for the production, and that I think shows in this film as well. And so next, Krishna, you've been a good friend as well. We met and become friends, and very proud of this work. And from the time you started to where we are, it's like immensely good. And one thing I can guarantee, it's been a beautiful work. And but today, I think the moment is about the youngsters. So Rudra, Mitra, the rest of the team, congrats and welcome to the cinema, and have a great stay. So I'll just continue some of what a lot of the people who are much more experienced have said. Have fun, then which is more important. Like you will be stressed, worried, and all that. Have fun. And something that Karthi sir said, post this you will get a lot of feedbacks. The pluses, minus, take all in stride, keep working. Long way to go. Okay, and you will do well. Okay, all the best. Thank you for this. ஸ்ரீ குருபியோ நமஹா. மைக்கை பார்த்தோன்னா வணக்கம் அண்ட் வெல்கம் டு அப்படின்னு கத்தி பழக்கம் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நிறைய பண்ணிட்டேன். ஆனால் இது மாதிரி புதுசாக இது பண்ணுறது அப்படிங்கிறது புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் விஷ்ணு விஷால் கிட்ட சொல்லும்போது யூ ஷுட் பி ப்ரவுட். அதே மாதிரி ருத்ரா கிட்ட சொல்லும்போதும் அவரை பயமுறுத்துற மாதிரியே பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், விஷ்ணு ப்ரோ, யூ ஹவ் காட் அ வண்டர்ஃபுல் பிரதர். ஏன்னா யாருமே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் அப்பா அங்க உட்காந்துருக்காரு, அங்கதான் இருக்காரு. இவரோட அப்பாவா நான் ஸ்கிரீன்ல இருக்கேன். அந்த ஒரு பெருமையில சொல்றேன், யூ காட் அ வண்டர்ஃபுல் பிரதர். எல்லா விதத்திலையும் ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வரும்போதே ஒரு மாதிரி ஒரு இதுல தான் வருவாங்க. ஓகே தெரியும் எனக்கு, நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற இதுல வராங்க. நிறைய பேர் இன்டர்வியூ நான் பண்ணதுல எல்லாம் சொல்றேன். பட் இவர் எல்லார்கிட்டே இன்புட்ஸ் கேட்கிறாரு. அண்ட் how am I doing it அப்படிங்கறத செலக்டிவா கேட்கிறாரு. அண்ட் டிரெக்டர் சொல்லும்போது ஓப்பனா இருக்காரு. நான் ஒர்க் பண்ண அந்த நாட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இட் வாஸ் அ ஈகோலெஸ் ஸ்டேஜ். யாருக்கும் எந்த ஈகோவும் கிடையாது. தே வாண்டட் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட். அது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருந்தது. டைரக்டர் கிட்ட இருந்து வர இன்புட்ஸ் அங்கே இது நிறைய இருக்கும். ருத்ரா கேட்டுட்டு இப்படி பண்ணுவாரு, அதெல்லாம் பேசுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேரவனுக்குள்ள போனாலும் கேரவனுக்குள்ளார அலப்புற அந்த 4 பேர். அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இது இருக்கும். அந்த இது எல்லாமே ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால கிருஷ்ணா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட். இந்த நேரத்தில் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் துரை ஃபார் பிரிங்கிங் மீ இன் டு திஸ் ப்ராஜெக்ட். மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் மிஸ்டர் ஜென், ஐ ஹவன்ட் மீட் யூ. ஹார்ட் இஸ் பீட்டிங் ஃபார் யுவர் மியூசிக். அதுதான் சொல்லணும். படம் பாருங்க. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம சினிமா பார்க்க போகும்போதே ஒரு கம்பளி எடுத்து போத்திட்டு ரத்தம் தெளிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படம் நிஜமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி. இது வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி மூவிஸ் திரும்பவும் நிறைய ட்ரெண்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில கிருஷ்ணா சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார் ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி தான் இருப்பீங்க. திரும்ப சொல்றேன், விஷ்ணு சார் he will make you more proud. அந்த அளவுக்கு is committed, sincere, dedicated and a very very lovable kid. மித்திலா, all the best. All of you welcome on board. Thank you. அந்த காலத்துல நானும் நின்று பேசினேன். இப்படிலாம் சேர் போடலாமா? ஓகேம்மா, ஓகே. ஆல் தி பெஸ்ட். Thank you. It was a lovely experience working in this film. ரொம்ப ஜாலியான ஃபிலிம், ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணோம். ஃபேமிலியாக, பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை. நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல டைரக்டர், ஸ்வீட்டான ஆள். ஸோ அதனால பெரிய கஷ்டம் இல்லை, ஜாலியாக பண்ணோம். படமும் ஜாலியாக வந்திருக்கு, ஜாலியாக பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லென்த் ஆயிடுச்சு, ஸோ அதனால எவ்வளோ கிறிஸ்பாக பேச முடியுமோ பேசிடுறேன். முதல்ல நான் வீட்டுக்கு ஒரே பையன். ஸோ இந்த பாசமான அண்ணன் தம்பிகளை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நிறைய பார்க்கறது இல்லை. அதனால சரி, ஓகே, ஒரே பையன் நிறையதே பெட்ரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கு. ருத்ரா, யூ ஷுட் பி வெரி லக்கி டு ஹாவ் சச் அ பிரதர். அண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன கதை ஒரு சினிமாவாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஃபேமிலி படத்துக்கெல்லாம் பயங்கர டிமாண்ட் இருக்கு. அதனால வேற யாரோ பண்றதுக்கு நீங்களே சீக்கிரமா ஒரு சினாப்சிஸை போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வானத்தை போல 2 ஆனந்தம் 2 டைட்டில் வச்சு விஷ்ணுவோட அப்பா கேரக்டர்ல நீங்களே, ருத்ராவோட அப்பா கேரக்டர் அவரே நடிச்சிட்டாருன்னா
ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம் இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. நீங்க சொன்னது அண்ட் ருத்ராவை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் வந்து விஷ்ணு ப்ரோவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். நான் ஜென்ரலாவே கொஞ்சம் இன்ட்ரவர்ட்ன்றதுனால எங்க போனாலும் கொஞ்சம் அப்படியே அங்க ஓரமா அப்படிதான் சுத்திட்டு இருப்பேன். அந்த மாதிரி அவுட் ஆஃப் பிளேஸ் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி கூச்சமா அப்படியே சுத்திட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து பயங்கரமா பேசுது. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா பேசுறாரு. யாரா இவர் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நானும் பேசுறேன். நான் நினைச்சேன் ஓகே நம்மள மாதிரி இவரும் அங்க தனியா என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காரு போல, அதனால ஓகே 2 பேரும் ஆளுக்கு ஒரு கம்பெனி அப்படி ஃபீல் பண்றாரு போல அப்படின்னு நினைச்சு நானும் பேசிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ½ hour மேல பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது ஒரு விஷ்ணு ப்ரோட தம்பி அப்படின்னு. ஆக்சுவலி அவர் என் நோட் பண்ணி ஹி வாஸ் ட்ரைங் டு மேக் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஜெஸ்டர். தேங்க்யூ. அது டிஃபைன்ஸ் யுவர் கேரக்டர் ருத்ரா. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ட்ரெய்லர் பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதாவது அந்த பீரியட்ல வந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் ஜீவா சாரோட படங்கள்லாம் இருக்கும். உள்ளம் கேக்குமே, உன்னாலே அதுல ஒரு யூத்ஃபுல்லான ஒரு வைப் இருக்கும்ல, அது வந்து இந்த ட்ரெய்லர்ல இந்த சாங்ஸ்ல ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ரோமியோ பிக்சர்ஸ், விஷ்ணு விஷால் ப்ரோ அண்ட் துரை ப்ரோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஹாட்ஸ்பாட் 2 மச்சோட ஃபங்க்ஷன்ல கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் ஆஷிக். நான் இந்த படத்துல ஒரு 2.5 பாட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி 2 சாங் ஃபுல்லா எழுதியிருக்கேன், ஒரு சாங் பாதி எழுதியிருக்கேன், பாதி கார்த்திக் நேதா எழுதியிருக்காரு. ஸோ கிரேட்ஃபுல். டைரக்டர் கிருஷ்ணா சார், ப்ரொடியூசர் விஷ்ணு சார் அண்ட் ராகுல் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் கண்டிப்பா நல்லபடியா வரும். தேங்க்யூ. ஹாய், என் பேர் வேணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜென்னா. 2 பாட்டு கொடுத்துருக்காரு அண்ட் ரொம்ப நர்வஸாக இருக்கு. ஸோ ஜென்னா 2 பாட்டு கொடுத்தாரு, நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். முக்கியமான இடத்துல ஷோயா. அண்ட் தென் என்ன சொல்கிறேன்னே தெரியலங்க. ஐம் ஜஸ்ட் 21, ரொம்ப நர்வஸாக இருக்கு. ஸோ இது 4வது படம், ஆனால் மேடையில் இருக்கு ஃபஸ்ட்டு ஷோயா. அண்ட் தென் ராகுல் சார், துரை சார், விஷ்ணு சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரைட்டர்ஸ்க்கு பெருசாக மேடை கிடைக்காது. So I'm going to use good 30 seconds. Thank you so much, Krishna. Krishna has been a great friend and Mukesh for writing the story and giving, and we worked. ஒரு man-made script, literally. And women narrative நிறைய படத்தில் இப்போ இருக்கிறது இல்லை. And I want to say huge thanks to Vishnu for really being a part of the narration and changing a lot more than what I thought he would. So thank you for being on board with that. And Mithila, you're amazing. And welcome to Tamil. And Rudra and Nivashni and everybody. It's been great working on this. Suchi, Harish, Pranav, அவங்க பேர்லாம் யாருமே சொல்லன்னு சொன்னாங்க. All the pace and good luck. And hello, good afternoon guys. என் பேர் முகேஷ். இந்த படத்துக்கு நான் தான் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். ஆனால் நான் சென்னையில் 5 நாள் படித்தேன். என்னோட தமிழில் தப்புனா மன்னிப்பாங்க ப்ளீஸ். 2014 என்னோட காலேஜ் டேஸில் இதே சத்யம் தியேட்டரில் அங்கே உட்கார்ந்து ஜிகர் தாண்டா படம் பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிங்க சம்டே நானும் சினிமா சேர்ந்து பேரை சம்பாதிக்கணும் அந்த கனவை தொடங்கிச்சு. ஸோ தேங்க்யூ. முதல்ல இந்த சான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தியேட்டரில் பெரிய திரையில் என்னோட கதை பார்க்குற கனவு உண்மையான ஆகிறதுக்கு விஷ்ணு சாருக்கும், கிருஷ்ணகுமார் சாருக்கும், சாரதாக்கும் அப்கோர்ஸ், அண்ட் துரை சாருக்கும் அண்ட் ராகுல் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Congratulations Rudra, Mithila, Nirmal, My Life My Rules, and Nivashini. Congratulations guys. It's a great debut for all of us. And most importantly, I know they're watching, so என்னோட பேரண்ட்ஸுக்கும் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much guys. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை கூப்பிட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணகுமார் ராமகுமார் அவர் தான் இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாலாம் சொன்னார். லைக் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ் ரேப்பில் லைக் கிளிம்ஸ் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் லைக் மாஸ்டர் ஜென் மார்டின் வேற மாதிரி மியூசிக் போட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாரு.
ஸோ யா இது இந்த ட்ராக் வந்து தமிழ்லேயே ஃபாஸ்டஸ்ட் ரேப் லைக் பெர் செகண்டுக்கு 6.7 syllables இருக்கு. லைக் ஒரு செகண்டுக்கு 6 words வரும். லைக் அந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்கார்டு இந்த ட்ராக் ஹோல்ட் பண்ணியிருக்கு. லைக் ஹோப் இது ஒரு ஃபுல் ட்ராக்காக வரும்னு நம்புகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம். இட்ஸ் மை டெபியூ. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை குரு எடிட்டர் ஆண்டனி சார். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஐவ் ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் டூயிங் திஸ் ஃபிலிம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால் சார் அண்ட் ராகுல் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. Vishnu Vishal sir has been a very big part of this film, not just as a producer, as an actor. Our his inputs have really given a lot of shape to this film. It's changed a lot of things for this film also. Romba positive. So thank you, sir. And I've learned a lot from you. So thank you. Also, Krishna sir, romba fun-ஆன team, fun-ஆன director. ஒரு 7-8 வருஷமாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஆல்சோ டு மை ஃப்ரெண்ட் ருத்ரா, ஐ வுட் லைக் டு கன்வே மை பெஸ்ட் விஷஸ் டு ருத்ரா. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. நாட் ஜஸ்ட் ஆக்டிங், ஜஸ்ட் வந்து கேமரா முன்னாடி ஜஸ்ட் ஆக்ட் பண்ணி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. அவர் எடிட் ரூமுக்கும் வந்து ரஷஸ் பார்த்து என்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம் ப்ரோ, என்ன பெட்டராக என்ன பண்ணலாம், இங்கே எப்படி கட்டாக இருந்தா கரெக்டாக இருந்தா, நான் என்ன வாட் கேன் ஐ டூ டு இம்ப்ரூவ், அப்படியே டிஓபி கிட்ட பேசி டைரக்டர் கிட்ட பேசி கொஸ்டின்ஸ் கேட்டு ரொம்ப சூப்பராக டெடிக்கேட்டடாக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ருத்ரா. அண்ட் அஃப்கோர்ஸ் மிதிலா பால்கர், வெல்கம் டு தமிழ் சினிமா. வாட் அன் அமேசிங் டெபியூ. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் வாட்சிங் ஹர் ரஷஸ். பிகாஸ் ஒரு ஈவன் இஃப் ஷி கிவ்ஸ் 3 takes நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். பிகாஸ் ஆல் தி 3 takes சூப்பராக இருக்கும். ஸோ எது யூஸ் பண்ணனே புரியாது எனக்கு. ரொம்ப நல்லா ஷி இஸ் ஆக்டட் அண்ட் வித்தவுட் ப்ராம்ப்ட் ஷி இஸ் ஸ்போக்கன் தமிழ். கரெக்டாக அந்தந்த வேர்ட்ஸ்க்கு அதை ஸ்ட்ரெஸ் கொடுத்து சூப்பர்பாக ஷி ஹஸ் ரியலி டன் அ கிரேட் ஜாப். அப்படியே மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ சூப்பர், எல்லாருமே ரொம்ப 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 நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிவாஷினி, நிர்மல் அண்ட் ஆல் த அதர் கிரேட் பிக் ஆர்டிஸ்ட் தட் வி ஹேவ், விஜய் சாரதி சார் அண்ட் மிஷ்கின் சார், எவ்ரி ஒன் they've done a great job. Thank you, thanks a lot. எல்லாருக்கும் வணக்கம். அந்த டைட்டில் மாதிரி ருத்ராவுடைய ஃபிலிம் என்ட்ரி வந்துட்டு ஓஹோன்னு இருக்கணும். இந்த வாய்ப்புக்காக எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் துரை பிரதர் and Vishnu sir and Rahul sir and Krishna sir, Harish and whole the crew நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய விஷயங்கள் இந்த டீம்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Hello everyone. I'd like to thank Vishnu sir and Durai for bringing me to this project and making me a part of it. I really want to thank Krishna sir, because he's really pulled off a great film, like a real fun film, and something that the audiences will connect and would love watching. I'd like to thank my team, my backbone. My girls have really worked hard and have made this real beautiful, and the entire team of the project. Mainly thank you Mithila, Rudra, Nivashini and Nirmal for being such kind actors and such patient actors to really support us while making this film. Thank you. I hope you all enjoy as much as we enjoyed making this film. Thank you. ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. ஐ எம் ஆல்சோ நார்த் இண்டியன், பட் ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் congratulations Rudra, first of all. We have seen your hard work so much, and uncle, auntie, namaste everyone. I'm really happy to be here. Yesterday one of my film got released, and I'm starting from like characters step by step, and என்னோட இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது. So I'm really happy that I'm a very small part of the film. ஆனா
every step matters a lot. So I'm really happy. And this film, Jen Martin sir has done an amazing work. As a singer, I mean, I'm not that experienced. I'm just a Hindustani music singer. But Sid Sriram sir oda part வரும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா ஆயிடுச்சு. So sorry for that, not that great Tamil. So it was really nice, and everyone, Harish has done an amazing work, like seriously. And Krishna sir, thank you so much. Like at the last moment you asked me, and I was there, and I'm a part of this film. And yeah, congratulations Mithila. I am a very big fan of yours. First of all, you are senior to me, and I told my father that I'm working with Mithila, so he was like, that's amazing, you just do your best. Welcome to Tamil cinema. You are also North Indian, so I totally understand how it must be for you. Inge vandittu naanu ipo Tamil kathukiten, neenga you also learned. I mean, you have done an amazing job. I've seen you acting, and your dialogues are like, they have just come so good. And Nivashni, congratulations. All the cast. I mean, Vishnu sir, congratulations. You're introducing your brother. So, and I was coming for Aryan also, but that did not. I mean, it'll come out good for sure. I wish. And thank you, Durai sir. Satish, you introduced me to the team, so thanks to you personally and primarily. And yeah, all the very best. Yeah, that's it. Thank you. First of all, thanks to Durayana for giving இந்த படத்தை பற்றி எனக்கு அவர் கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு சார், அப்புறம் வந்து ராகுல் சார். ஸோ இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது வந்து ஐம் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் படத்து டைரக்டர் வந்து யாருன்னு தெரியல எனக்கு. அப்புறம் நேரில் பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டேன். இவர் சின்ன வயசுலேருந்து அந்த 5 ஸ்டார் படத்தெல்லாம் பார்த்து, ஸோ அதுலேருந்து இவர் தான் டேரக்டர்னு ஒன்று எனக்கு இது. ஆனால் பட் படமா, ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஷார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படம், ஆல்மோஸ்ட் 80% பண்ண படம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து ருத்ராவோட பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக புது நியூ கம்மர் அந்த மாதிரியே ஃபீல் ஆகலை, அவ்வளோ பயங்கர சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மித்திலாவோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ எவ்ரி கேஸ்டோட பர்ஃபார்மன்ஸும் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அண்ட் ஆல்சோ மியூசிக்கலாகவே படம் வந்து அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு படத்துக்கு. ஸோ வந்து நல்லா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அது கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க் மை டீம், என்னோட பாய்ஸ். ஸோ பேக் டு பேக் ஒரு 6 படம் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஆனால் பசங்களா எதுவுமே நடக்காது. ஐ லைக் டு இன்வைட் தம் டு த ஸ்டேஜ். ஸோ பாய்ஸ் வாங்கடா. ஸோ பிரின்ஸ், சத்யநாராயணன், அபிஷேக், லிஸ்வன், மை சவுண்ட் இன்ஜினியர், ஆஷிக் வாடா. அவன் தான் ஓ பேபி சாங்க்கு லிரிக்ஸ் கொடுத்தான். ஃப்ரம் டேடால இருந்து எனக்கு எப்போ கேட்டாலும் இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. முடிஞ்ச எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷம் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு மேலேயே என் கூடயே இருக்கிற என்னோட டீம். ஸோ இந்த ஆல்பம் வாட் எவர் ஒர்க்ஸ் ஐ டூ அவங்க இல்லாமல் கிடையாது. ஸோ அபி எங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஓ பேபி சாங் பண்ணோன்னு ஆஷிக் லிரிக் எழுதுனா, அதுக்கப்புறம் அபிஷேக் பாடினா. ஸோ அபிஷேக் வாய்ஸ்ல எனக்கு ஒரு சோல் கிடைச்சிச்சு. அது வந்து சிட் வந்து எலிவேட் பண்ணி இங்கே கொண்டு போயிட்டாரு. வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ருத்ரா படம் ஆக்சுவலா பார்த்து வெளியே வந்த உடனே நான் வந்து அண்ணன் கிட்ட சொன்னது, நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோ கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ ஹாப்பி டு see you. மித்திலா, நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மூவி வந்து ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்ம ஃபன், செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ஓவராலாக படம் ரொம்ப ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப வி ஆல் ஃபெல் ரொம்ப ஒரு யங்கான ஒரு படம் இது. ஸோ பிரசன்ட் மீடியா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இதே அரங்கத்தில் உங்களுடைய வெனிலா கபடி குழு ஆடியோ வந்து நம்ம கொலாபரேட் ஆனோம். செல்வ கணேஷ் அவர் டெபியூவா லான்ச் அவர் ஆனார், சுசீந்திரன் சார். அந்த வகையில் மிஸ்டர் கிருஷ்ணா அவருடைய டெபியூ வந்து திங் மியூசிக் கொலாபரேட் ஆகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. துரையை பற்றி சொல்லி ஆகணும். டே 1லேருந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு.
நம்மளுடைய ஆர்டிஸ்ட் ஜென் மார்ட்டின் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து படம் ஆரம்பிக்கும் போதே கேட்டார், ஜென் மார்ட்டின் தான் நாங்கள் வந்து மியூசிக் டைரக்டரா வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஹாப்பி ஜென் மார்ட்டின். 6 பாடல்களும் ரொம்ப வெரைட்டியா இருக்கு. ஐ விஷ் எவ்ரி ஒன் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.